வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் வடகம் வத்தல், புழுங்கலரிசி வத்தலுங்க. புழுங்கலரிசி 2 கிலோ, 1/2 கிலோ ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன். 1/4 கிலோ பச்சை மிளகாங்க. மாவை புழுங்கலரிசி நல்லா ஊறின பிறகு அரைச்சி நைட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அரைச்சி அதில் ஊற்றி பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றணும். உப்பு போட்டுக்கணுங்க தேவையான அளவுக்கு. கூழ் கிண்டிட்டு ஊற்றுறப்ப பார்க்கலாங்க, புளியிற பாய்ச்சில் வச்சு. வெயில் நாள் வந்துருச்சு இல்லைங்களா? வெயில் நாள் வந்தால் வடகம் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டால் நல்லதுங்க. வத்தலுக்கு மாவு கிரைண்டரில் ஓடிட்டுருக்குதுங்க. 1 படி அரிசிக்கு 4 படி தண்ணி ஊற்றணும். புழியறதுன்னா கஞ்சி வத்தல்னா 1 படிக்கு 7 படி தண்ணி வச்சு நல்லா தோசை பதத்துக்கு காய்ச்சி ஊற்றணுங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு தாங்க வத்தலுக்கு அந்த கூழ் காய்ச்சிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த மாவை எடுத்து ஊற்றி கிண்டணும். 2 கிலோ அரிசிக்குங்க 3/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சேங்க. கொட்டி கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அப்புறம் ஆறின பிறகு கிள்ளி வைக்கணும். வத்தல் ரெடி ஆகிடுங்க. அந்த அனல்லே அப்படியே ஒரு மாதிரி வெந்து போயிடுங்க. அப்புறம் கிள்ளி வைக்கலாங்க. வெங்காய வடகம் இப்படி கிள்ளி தாங்க வைக்கணும். அது காஞ்சதும் எடுத்து பொரிச்சோம்னா பகோடா மாதிரி சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்குங்க. வெங்காய வத்தல் நல்லா காஞ்சி வறுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வறுத்துட்டு பார்க்கலாங்க. வெங்காய வத்தல் நீங்களும் இதை போலவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க.